வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த அக்ராவரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சுந்தரியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் பூப்பல்லக்கு திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. ஆந்திர மாநிலம் சித்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் இதில் பங்கேற்றன. வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவை 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படாததால் சுற்றுலா பயணிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் சுற்றுலா தலங்களில் கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல் உள்ளிட்ட குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சுற்றுலா மூலம் பல கோடி ரூபாய் வருவாய்க்கு குறிவைக்கும் விடியா ஸ்டாலின் அரசு அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உட்கட்சி பூசலால் திமுகவினர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குமாரபாளையம் பகுதியில் 14வது வார்டு பகுதி திமுக கிளை செயலாளராக உள்ள விஸ்வநாதன் என்பவருக்கு தெரியாமல் அப்பகுதியில் கிளைக்கழக ஊழியர் கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதை அறிந்த விஸ்வநாதன் கூட்டம் நடந்த இடத்திற்கு சென்று, நான் தான் அடுத்த வார்டு செயலாளர் எனவும் எனக்கு தெரியாமல் எப்படி கூட்டம் நடத்துகிறீர்கள் எனவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு வந்த திமுக நகர்மன்ற தலைவர் விஜயகண்ணன் ஆட்களை வைத்து விஸ்வநாதனை தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த விஸ்வநாதன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சொந்த கட்சியினரை கட்டுக்குள் வைத்திருக்க முடியாத விடியா ஸ்டாலின் எப்படி சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருப்பார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர்.